இன்று பெருக. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மூடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தயார் செய்திருக்கும் இக்கொடிமரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடிமரம் உயர்ந்து நிற்பது போல இவர்களுடைய உள்ளங்களும் மனங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இக்கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் எம் பங்கின் பாதுகாவலியான
தூய ஜெபமாலை அன்னையை நினைவுகூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் புதிதாக கட்டப்பட்ட தூய ஜெபமாலை அன்னை ஆலய கொடிமரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை அன்பு செய்யும் தந்தையே, உம்முடைய திருவுளத்தின்படியே அனைத்தும் அருளப்படுகின்றன. மனிதரின் தேவைக்கு ஏற்றவற்றை எல்லாம் நீர் அன்போடு அளித்துள்ளீர். உம் புனிதைகளின் உருவத்தை படத்திலோ சுருபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞானக்கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. இங்கு வைக்கப்பட்டுள்ள தூய ஜெபமாலை அன்னையின் கெபியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை அறிஞ்சுகின்றோம். இதை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமையை எண்ணி உமக்கு நன்றி நல்கின்றோம். இங்குள்ள அனைவரையும் உம் அருளால் நிரப்பியறணும். உம்மை மைமைப்படுத்தும் அனைவரும் இவ்வுலக வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் மைமையடைய செய்தலும் மோடுத்து ஆவியாரின் அன்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் இந்த கெபியையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பண்பின் பாதுகாவலின தூய ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இப்பொழுது திருக்கொடியானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. இறைவா, உம்மக்கள் தங்கள் பங்கின் பாதுகாவலியான தூய ஜெபமாலை அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் மனங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாள்களில் இத்திருக்கொடியை காண்போர் அனைவரும் தம் பாதுகாவலியான தூய ஜெபமாலை அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி அவரது வல்லமையான பாதுகாவலிலும் பரிந்துரையிலும் எப்பொழுது நம்பிக்கை வைத்து உமக்கு உகந்தவர்களாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த கொடியை ஆசீர்வதிப்பாராக.
உயருதம்மா பக்தர்கள் உண்மை அழைப்பார். துடிப்ப
பாவை உன் பாதம் அழைத்த அன்னையே ஜெபமாலை தாயே நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம் குடும்பங்களை அழைத்து செல்வதாக நமது பங்கில் நமது ஜெபமாலை ஆலயத்தில் மிகவும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நமது ஆலய குடியேற்ற பெருவிழா நடந்திருக்கிறது. புதிய குடிமரத்தை புனிதம் செய்து புதிய மாதாகதியையும் புனிதம் செய்து திறந்து வைத்து மறைகளை சிறந்ததொரு மறைகளை தனக்கே உரிய பாணியில் மிகவும் அனைவருடைய மனதிலும் உள்ளத்திலும் இறைவனை நம்மால் கொண்டு வந்து இந்த திருப்பலியில் தலைமையேற்று சிறப்பித்த நமது முன்னாள் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேலது டாக்டர் எம் அருள்சாமி ஆண்டவை அவர்களை நாங்கள் எப்படி அணுகிறோம் என்றால், நமது ஆயர்கள் வேறு ஒரு இடத்திற்கு இந்த தேதியில் செல்வதற்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்த காரணத்தினால் இந்த நிகழ்வுக்கு யாரை அழைக்கலாம் என்று பங்கு தந்தை கேட்டபொழுது நான் பங்கு தந்தை அவர்களிடம் சொன்னேன், நமது முன்னாள் ஆயர் கும்பகோணம் ஆயர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று பங்கு தந்தை அவர்கள் எடுத்து சொன்னேன். அதன் பிரகாரம் தந்தை அவர்கள் அவர்களை அணுகி அவர்களிடம் ஒப்புதலை பெற்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்தார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது ஆயர் திருத்தலை அவர்களுக்கு நமது ஆலயத்தினுடைய முன்னாள் கௌரவ தலைவரும் ஆலய விழாக்குழு கமிட்டியுடைய உறுப்பினருமாகிய திருவாளர் திவ்யநாதன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள். பொழுது இதை செல்வர்களிடத்தில் சொன்னேன். இதை யாரிடம் சொல்கிறீர்கள் என்றுதான் நான் சொன்னேன். அவர் என்று சொல்ல நான் தான் அவர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாங்க, இதை யாரிடம் சொல்கிறீர்கள் என்று சொல்லும்போது, ஏன் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது அதை நம்பிக்கை
இதை கேட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன் பாதுகாப்பாக. ஒரு வாரம் கடைசி சொல்லும்போது பாதுகாப்பு தம்பிலாம் ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் அதற்கு ஆவணம் செய்யுங்க என்று சொல்கிறாங்க. அதன் பிறகு ஒரு சிலரை கலந்து ஆலோசித்து இன்னால்தான் செய்ய போகிறார்கள் நான் யாரும் சொல்லவில்லை. கேட்டவர்கள் நல்லது தான் ஃபாதர், ஒரு குடும்பம் ஒரு குடிமகன் புதுசாக கட்டி தராங்க அப்படின்னா நல்லதுதானே செய்ய வேண்டும் என்று அனுமதி கொடுத்தார். அதன் பிறகு 1000 அனுமதி வாங்கிய பிறகுதான் பொறுப்பாளர் கூட்டத்தை இதை நான் தெரிவித்தேன். அவர்களும் சரி என்று சொன்னார்கள். இன்று நமது மகிழுடைய பாதுகாப்புடைய ஜெபமாலை அன்னைக்கு அழகான ஒரு குடிமரம், அதற்கு அருகிலே ஒரு சிறிய தேவி, இதயத்திலே ஜெபமாலை இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற இதயத்தை அன்னையினுடைய உருவம் இருக்கும் என்கின்ற சிந்தனையை கொடுக்கிற விதத்திலே தான் இந்த செயலானது நடந்திருக்கிறது. இது என்னுடைய செயல் அல்ல, செப்பருடைய செயல் அல்ல, இது கடவுளுடைய செயல். எனவே இந்த நாளில் யாரை அழைக்கலாம் என்று அழைத்த பொழுது அவர் தான் சொன்னார், அது நான் கிடையாது. முன்னால் ஆயை அழைத்தால் நன்றாக இருக்கும், நல்லா கதை சொல்வார், மக்களை சிரிக்க வைப்பார், அதோடு சிந்திக்கவும் வைப்பார் என்று சொன்னார். தொடர்பு கொண்டோம், யாரும் பார்க்க முடியுமான்னு சொன்னார். என்றால் இது காலையில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. எல்லாருமே நீங்கள் தான் வரணும் என்றால் நான் புதிய குடும்பத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய ஆன்மீக தந்தையாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் டைரக்டராக இருக்கிறது. அதன் பிறகு நன்றாக பேசி பழகக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு அருமையான தந்தை மற்றும் அருமையான ஒரு ஆயை இங்கு வந்து இந்த தலைமையேற்று திருப்பதி சந்தித்த நம்முடைய ஆய்வும் முன்னாள் குழந்தை ஆய்வுமான டாக்டர் படித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லணும் டாக்டர் பட்டம் பெற வேண்டும். எல்லாரும் 1000 டாக்டர் இல்லை சொல்லப்படுறீங்களா? 1000 டாக்டர் படித்தாதான் டாக்டர். அதனால நான் ஓய்வு பெற்றாலும் நான் படிக்கிறேன், டாக்டர் பட்டம் பெற்றுதான் நான் அதை நிறைவு செய்வேன் என்று இப்பொழுது பெரிய குடும்பமாக இருக்கிற செப்பீட்டர் படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளில் நமக்காக செலவு செய்திருக்கிற ஆய்வர்கள் உன்னதமான நன்மையை சொன்னார்கள். அதன்படி நாளிலே என்னோடு தொடர்புகிற அருந்தந்தை ஜேம்ஸ், அருந்தந்தை எழுதுகிறார், அருந்தந்தை ஜேக்கப், நிறைய பேருக்கு நானே வச்சேன். சில பேருக்கு கொடுத்தீங்க பையன் சொல்லுவாங்க, நானே போனேன், எல்லாருக்கும் போனேன். இந்த 3 அருந்தந்தைகள் என்னுடைய அன்பிற்கு இணங்கி ஆய்வு ஏற்று வந்திருக்கிறார். அனைத்து தந்தையருக்கு நன்றி. உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆடத்தோட அதான் செய்தி. அம்மா சொன்னாங்க, அதை வீட்டுக்கு யாருமே உட்கார்ந்து என்னோட அம்மா வந்து வீட்டில் சொன்னாங்க, பரவாயில்ல கொடி சுற்றுலாத்திலிருந்து எல்லா நிகழ்வுகளிலும் நிறைவான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறது. பொதுமக்களாக இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறேன். வழிபாடு என்று வருகின்ற பொழுது வழிபடணும் என்பது கோயிலில் நிறைய கோயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்கறது வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி போன்ற தோன்றலாம். புதிய செய்வது வழிபாட்டு தரம். இங்கே தான் இடத்தை விட்டு போகும். நமது பங்கு இறைவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதற்காக அனைத்து பங்குகளிலிருந்தும் வருகின்றக்கூடிய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நமது பங்கு ஆணைய
செய்வார்கள். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர்.